ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருந்துச்சுன்னா எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கோவிலுக்கு போய் நம்ம ப்ரே பண்ணுறதுனால ஆட்டிசம் குணமாகும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஆட்டிசம் உங்கள் குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% ஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி கூட்டிகிட்டு போகணும், ஸ்பீச் தெரப்பி கூட்டிகிட்டு போகணும், பிஹேவியர் தெரப்பி கூட்டிகிட்டு போகணும். அது 100%. கோவில் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நமக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஆட்டிசம் குறைபாடுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலான கோவில் இருக்குது. அங்கே போய் நம்ம ப்ரே பண்ணிவிட்டு வர்றது மூலியமாக சரியாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்குது. திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டிலேருந்து அவினாசி போகிற பஸ் ஏறி பூண்டின்னு கேட்டிங்கன்னா இறக்கி விடுவாங்க. பூண்டி ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்த ஆட்டிசமாக இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போங்க. இங்கே நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க வருவாங்க. இந்த கோவிலில் மொத்தம் 3 கிணறு இருக்குங்க. லெஃப்ட் சைடு ஒரு கிணறும் ரைட் சைடு ஒரு கிணறும் இருக்குது. கோவிலுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது. ஸோ மொத்தம் 3 கிணறு இருக்குது. 3 கிணத்துலையும் தண்ணி இருக்கும். பக்கெட் போட்டிருப்பாங்க. தண்ணியை மோந்து உங்கள் ஆட்டிசம் குழந்தையோட தலையிலேருந்து ஊற்றி குளிக்க வைங்க. குளிக்கிறதுக்கு எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்த 3 பேரும் குளிக்கலாம். இல்லை குழந்தைய மட்டும் குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம். டெய்லியும் போகிறதுனாலும் போய் குளிக்கலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் போய் குளிச்சு விட்றதுனாலும் போய் குளிச்சு விடலாம். நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியது கிடையாது. குளிச்சு விட்டுட்டு ஒரு 18 டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். 18 டேஸ் ரெகுலராக ஈவினிங்கோ மார்னிங்கோ ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் 3 கிணத்துலையும் குளிக்க வைங்க. 2 கிணத்துலேருந்து கொஞ்சம் தண்ணியை மோந்துட்டு வந்து 3ஆவது கிணத்துலேருந்து தண்ணியை மோந்து 3ஐயும் ஒட்டுக்கா ஒரே பக்கெட்லேயோ ஒரே குடத்துலையோ கலக்கி ஒட்டுக்காவும் நீங்கள் உங்கள் குழந்த மேலே ஊற்றி விட்டுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணினேன். அதுக்கு அடுத்தது இலுப்பை எண்ணெயில் தீபம் போடணும். குழந்தைக்கு குளிச்சு விட்டுட்டு அந்த ஃபஸ்ட் டே நீங்கள் குளிச்சு விட்றீங்கன்னா அந்த துணியை அங்கேயே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு குளிச்சு விடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கு குளிச்சு விட்றதுனா தலைக்கு குளிச்சு விடுங்க. தலைக்கு குளிச்சு விட்டால் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், இருமல் வந்துடும் அப்படின்னா. ஏன்னா கிணத்து தண்ணி ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ஜில்லுன்னு இருக்கிறதுனால சளி, காய்ச்சல், இருமல் வந்துடும். தலை குளிச்சு விட்றதுனா குளிச்சு விடுங்க. இல்லைன்னா தலைக்கு தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு மேலுக்கு மட்டும் குளிச்சு விடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அந்த தண்ணியை எடுத்து கை கால் மூஞ்சி கழுவி விட்டுருங்க. அதுவும் முடியாதுன்னா அந்த தண்ணியை தொளிச்சாவது விட்டுருங்க. ஸோ அந்த 3 தீர்த்தம் தான் இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே இந்த கோவில் பற்றின நிறைய வரலாறு வரும். ஆட்டிசம்க்கு இந்த கோயில் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலில் அந்த 3 தீர்த்தத்துலேயும் குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லியும் போக முடியாட்டி என்றைக்காவது ஒரு நாள் போயிட்டு அங்கே குளிக்க முடியாட்டி கூட கேனில் தண்ணியை கொண்டுட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நீங்கள் குழந்தைக்கு குளிச்சு விட்ற தண்ணியோட அந்த கிணத்து தண்ணியையும் கலந்து குழந்தைக்கு குளிச்சு விடுங்க. நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து வச்சு டெய்லியும் என் பையனுக்கு குளிச்சு விட்ற தண்ணியோட மிக்ஸ் பண்ணி குளிச்சு விடுவேங்க. ஸோ குளிச்சு விட்டுட்டு நீங்கள் துவட்டி விட்டுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு அடுத்தது இலுப்பை எண்ணெயில் தீபம் போடணும். நீங்கள் எப்போல்லாம் போய் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் மேக்ஸிமம் 21 தீபம் போட சொல்லுவாங்க. மினிமம் 6 தீபம் போட்டால் போதும். ஏன்னா இங்கே இருக்கிறது முருகர் தான், முருகர் டெம்பிள் தான் இது. 6 முகம் இருக்கும் முருகருக்கு. ஸோ 6 தீபம் போடுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் 6 தீபம் போடுறதுனாலும் போடலாம். இல்லை 27 தீபம் போடுறதுனாலும் போடலாம், 21 தீபம் போடுறதுனாலும் போடலாம். ஸோ தீபம் போட்டுட்டு இலுப்பை எண்ணெய் அங்கே இருக்கையே விற்கும். ஸோ அங்கே இருக்கிற கடையிலேயே இலுப்பை எண்ணெய் விற்கும். அந்த இலுப்பை எண்ணெயில் வாங்கி தீபம் போடுங்க. ஆட்டிசம் குறைபாடு சரியாகிறதுக்கு இலுப்பை எண்ணெயில் தான் தீபம் போடணும்.
போட்டுட்டு அங்கே நிறைய சாமி இருக்கும். சாதாரண ஈஸ்வரன் கோவில் செட்டப்பில் தான் அந்த கோயிலும் இருக்கும். நீங்கள் எல்லா சாமியும் கும்பிட்றனாலும் கும்பிடலாம். இல்லைன்னா முக்கியமாக முருகர் இருப்பார், விநாயகர் இருப்பார், நந்தி இருக்கும். அதெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் அம்பாள் இருப்பாங்க. அம்பாளையும் கும்பிட்டு சிவன் இருப்பார், சிவனையும் கும்பிட்டுக்கோங்க. இதுதான் ரெகுலராக கும்பிட வேண்டிய முக்கியமான தெய்வம். ஸோ எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வரணும். ஸோ ஃபஸ்ட் டே மட்டும் 21 சுற்று சுற்ற சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சால் 21 சுற்று சுற்றுங்க. இல்லாட்டி உங்களால் எவ்வளோ சுற்ற முடியுதோ அவ்வளோ சுற்று சுற்றுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டே ஒரு 21 சுற்று சுற்றினோம். அதுக்கப்புறம் 5 சுற்று 6 சுற்றுன்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலை சுற்றி வந்தோம். ஸோ சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் வாங்க. ஸோ இதே மாதிரி 18 டேஸ் நீங்கள் பண்ணலாம். 18 டேஸும் அங்கே பண்ண முடியாதுன்னா 18 வீக்ஸ் போகலாம். ஸோ இங்கே மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். தேன் நீங்கள் வாங்கி முருகருக்கு பூசாரிங்க கிட்ட கொடுத்துருங்க. காலையில் 5 மணி பூஜையில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கும் எந்த காசும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 1 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1/4 லிட்டர் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்களே கடையில் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொடுக்கலாம். இல்லைனா ஐயர்கிட்ட காசு கொடுத்துட்டிங்கன்னா அவரே வாங்கி வச்சுருப்பார். நாங்கள் ஒரு 400 ஐயர்கிட்ட கொடுத்துட்டோம். அவரே 1 லிட்டர் தேன் வாங்கி வச்சுருந்தாரு. அதை காலையில் 5 மணிக்கு முருகர்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதை ஒரு இத்தினோண்டு எடுத்து ஒரு இத்தினோண்டு தேன் மட்டும் எடுத்து அந்த தேனில் ஒரே ஒரு மிளகை தட்டி அதில் கொஞ்சம் போட்டு கலக்கி குழந்தையோட நாக்கில் நீங்கள் இழுக்கி விட்டுறணும். ஸோ இதே மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல ஸ்பீச் வரும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கைங்க. ஸோ இந்த கோவில் ஆட்டிசம்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே இதோட சிறப்புகள் தெரியும். இந்த கோவிலுக்கு ஆட்டிசம் குழந்தைய கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. திங்கக்கிழமை கூட்டிகிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். எத்தனை ஆட்டிசம் வர்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா இவ்வளோ ஆட்டிசம் குழந்தைங்க இங்கே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ ஏகப்பட்ட ஆட்டிசம் குழந்தைங்க அங்கே வராங்க. நான் சொல்கிற சடங்குகளையும் அந்த ஆட்டிசம் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஆட்டிசம் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆட்டிசம், ஏடிஹெச்டி, அதுக்கப்புறம் மனநலம் குறைபாடு, மென்டல் இல்னஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும், இந்த உடல் ஊனம், செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி உடல் ஊனம் குறைபாடு இருந்தாலும், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு தான் இந்த கோவிலே. இங்கே ஸ்பெஷாலிட்டியே அங்கே குளிக்க வைக்கிறது, இலுப்பை எண்ணெயில் தீபம் போடுறது, கோயிலை சுற்றி கும்பிடுறது, அங்கே இருக்கிற சாமியை கும்பிடுறது. ஸோ இதை நீங்கள் ஒரு 18 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் 18 வீக்ஸ் போங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் 18 வீக் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இது ஒரு நம்பிக்கை தான், ஒரு கடவுள் மேலே நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ தாராளமாக இந்த கோயிலுக்கு போங்க. சாட்டர்டே நானும் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். சாட்டர்டே மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் என்னையும் பார்க்கலாம் இந்த கோவிலில். ஏதாவது சில நேரத்தில் என்னால் வர முடியலன்னா வரமாட்டேன். பட் கண்டிப்பாக பிரணீத்தை கூட்டிகிட்டு சாட்டர்டே அந்த கோயிலுக்கு வந்துடுவேன். திருப்பூரில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.